இந்த ஸ்டோரியை என் பையன்கிட்ட சொல்கிறேன். என் பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். நான் சோஃபாவில் அப்படியே படுத்துட்டு நான் வந்து என் பையனை என்னோடய வயிறில் உட்கார வச்சு இந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் அவனை கேட்டேன், ஈசாக்கு பார்த்தியா, நினச்சிருந்தா ஒரு வாலிபர் 30 இயர்ஸ் தான்டா, நல்லா உன்ன மாதிரி நல்லா ஆடலாம் ஓடலாம், அந்த மாதிரி நல்லா எங்கு. ஆனால் அவங்க அப்பாவை என்ன பண்ணியிருக்கலாம், ஒரே தள்ளிட்டு அவர் போயிருக்கலாம்டா. இப்போ நான் உன்னை கூப்பிட்டு போய் இப்படி வச்சேன்னா நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். ஒரு 30 எஸ்கேப் ஆகிடுவான் டேடி அப்படின்னா. சரி ஓகே 30 எஸ்கேப் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் வேறு ஏதோ பேச ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து அவன் என்ன யோசிச்சான்னு தெரில. அவன் என்னை பார்த்து ஒன்று கேட்டான், டேடி நீங்கள் என்ன கொன்றுவீங்களா டேடி. அவன் அந்த 2 வயசில் 2 செகண்ட் ஸ்டாண்டர்ட் போய் மழையில் குளரில் அவன் கேட்டான், டேடி என்ன கொன்றுவீங்களா டேடி நீங்கள் அப்படின்னு கேட்டான். நான் அப்போ சொன்னேன், என்னை அப்படியே அவனை நெஞ்சில் அணைச்சி நான் சொன்னேன், என்னால் உன்னை கொல்ல முடியுமாடான்னு. ஆனால் இதே சீன் எங்கே நடக்குதுன்னா லூக்கா 22:42-44